ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் நம்பர் 4க்கான ஷார்ட் நோட்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இப்போ தான் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டெல்லி சுல்தான், மராட்டியர்கள், முகலாயர்கள், அது மட்டும் இல்லாமல் சயின்ஸுக்கும் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அது எடுத்து முடித்தோடனே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நான் இன்னும் அதெல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலை. நான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், பாலிட்டி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி, இந்த சப்ஜெக்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நான் வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். வாங்க இப்போ இன்றைக்கி ஷார்ட் நோட்ஸை பார்க்கலாம். லெசன் 4ஓட டைட்டில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ரிட்டன் ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட் வந்து டோட்டலாக 6 இருக்குது. ஒன்றா இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து தி மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 டேக்கன் ஃப்ரம் இங்கிலாந்து. நியூ ரைட்ஸ் டு த பீப்புள், அரசரை சட்டத்திற்கு உட்படுத்தியது. செகண்ட் ஒன் வந்து தி பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628 ஃப்ரம் இங்கிலாந்து. உரிமை மனுன்னு இதை சொல்லுவாங்க, மக்கள் உரிமைகளின் தொகுப்பு. தேர்ட் ஒன் வந்து தி ஹேபியஸ் கார்பஸ் ஆக்ட் ஆஃப் 1679 டேக்கன் ஃப்ரம் இங்கிலாந்து, மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பது. ஃபோர்த் ஒன் இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் 1689 ஆங்கில உரிமைகள் மசோதா, அடிப்படை சமூக குடிமக்கள் உரிமைகள் அமைத்தல். ஃபிஃப்த் ஒன் ஃப்ரெஞ்ச் டிக்ளரேஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் 1789 டாக்குமெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ், ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டர் லா. அதாவது இந்த ஃப்ரெஞ்சு டிக்ளரேஷன் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1789ங்கிறது ஃப்ரெஞ்சு புரட்சி, ஆங்கிலத்தில் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லுவோம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சட்டத்திற்கு முன் அனைத்து குடிமகனும் சமம். சிக்ஸ்த் ஒன் வந்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பில் ஆஃப் ரைட்ஸ் 1791 சேஃப்கார்ட் த ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன். அதாவது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையையும் பாதுகாக்க வேண்டும். இதுதான் வந்து யுனைடெட் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் அண்ட் பில் ஆஃப் ரைட்ஸ் 1791 சொல்லுது. திரும்பவும் ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இந்த பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வருஷம் எந்த நாடுலேருந்துங்கிறத மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 ஃப்ரம் இங்கிலாந்து, நியூ ரைட்ஸ் டு த பீப்புள், அரசரை சட்டத்திற்கு உட்படுத்தியது. பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628 ஃப்ரம் இங்கிலாந்து, உரிமை மனு, மக்கள் உரிமைகளின் தொகுப்பு. ஹேபியஸ் கார்பஸ் ஆக்ட் ஆஃப் 1679 ஃப்ரம் இங்கிலாந்து, மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பது. இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் 1689 ஆங்கில உரிமைகள் மசோதா, அடிப்படை சமூக மற்றும் குடிமக்கள் உரிமைகள் அமைத்தல். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1789. இதுதான் வந்து ஃப்ரெஞ்சு டிக்ளரேஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் 1789. இட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ், ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டர் லா. சிக்ஸ்த் பாயிண்ட் United States Constitution and Bill of Rights 1791 to safeguard the rights of the citizen. அடுத்து ஐநா சபையின் சாசன சட்டம், அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட சாசன சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1945 சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் எந்த வருடம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 24th October 1945. த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து UDHRன்னு சொல்லுவாங்க. எப்பொழுது அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1948 தான். இது கேம் இன்டு ஃபோர்ஸ், அதாவது இந்த UDHR நடைமுறைக்கு வந்தது 1948 டிசம்பர் 10 தான் இது நடைமுறைக்கு வந்தது. திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட சாசன சட்டம் சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் தான் கொண்டு வந்தாங்க. வருடம் வந்து 1945. எப்பொழுது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 24th October 1945. UDHRங்கிறது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எந்த வருடம் அடாப்ட் பண்ணாங்கன்னா 1948. கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து 1948 டிசம்பர் 10. அடுத்து 1948 டிசம்பர் 10 பிரான்ஸ் கேபிட்டல் பாரிஸில் தான் இந்த UN பொது சபையால் UDHR அறிவிக்கப்பட்டது. இதை தான் வந்து நம்ம நடைமுறைக்கு வந்த நாள்னு சொல்லுவோம். UDHR அடாப்ட் பண்ண டே வந்து 1948, கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து 1948 டிசம்பர் 10. ஜென்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 217Aன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் டே
மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10 கொண்டாடுறாங்க. இது எப்பொழுது கொண்டாட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1950 முதல் இந்த மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மைல்ஸ்டோன் டு ஹெச்ஆர். அதை தான் யூடிஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. மாடர்ன் இன்டர்நேஷ்னல் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அடுத்து UDHR has been translated into 500 languages. இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸில் மொத்தமாக நிறையா கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகள் அனைத்துமே 500 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது வரைக்கும் 185 நாடுகள் இந்த UDHRோட கொள்கைகளை தங்களுடைய அரசியலமைப்பில் சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இந்த உலகத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒரு ஆவணம் எதுன்னா இந்த UDHR தான். திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம். 1948 டிசம்பர் 10 தான் இந்த UDHR நடைமுறைக்கு வந்தது. மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு வருடம் டிசம்பர் 10 கொண்டாடுறோம். 1950 நம்ம கொண்டாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். UDHR 500 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதோட கொள்கைகளை 185 நாடுகள் அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க. மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட் இன் த வேர்ல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த UDHR தான். அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமைகளின் வகைகள் மொத்தமாக 5 இருக்கு. சிவில், பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல். ஹியூமன் ரைட்ஸில் மொத்தமாக 30 சட்டப்பிரிவுகள் உள்ளன. அடுத்து த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்கோசாக்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் மேம்படுத்த யுனைடெட் நேஷன் உருவாக்கியது தான் இந்த எக்கோசாக். திரும்பவும் ஒரு தடவை நான் எக்ஸ்பான்ஷன் சொல்லிடுறேன். த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். எப்பொழுது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 12 அக்டோபர் 1993. இட் இஸ் அன் இண்டிபெண்ட் சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு தான் இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்கு. சேர்பர்சன் ஒருத்தவங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் நியமிப்பாங்க. இவங்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. பிரிவு 21 ஹியூமன் ரைட்ஸ் பாதுகாப்பு சட்டம் 1993. ஹியூமன் ரைட்ஸ்லேயே மொத்தமாக 5 வகைகள் இருக்கு. சிவில், பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல். ஹியூமன் ரைட்ஸில் மொத்தமாக 30 சட்டப்பிரிவுகள் இருக்கு. எக்கோசாக்குங்கிறது ஹியூமன் ரைட்ஸை மேம்படுத்த ஐநா சபையால் உருவாக்கப்பட்டதான் இந்த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கவுன்சில். அடுத்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்பொழுது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 12 அக்டோபர் 1993. இது தன்னிச்சையான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்கு. சேர்பர்சன் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் பிரசிடென்ட். பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. பிரிவு 21 ஹியூமன் ரைட்ஸ் பாதுகாப்பு சட்டம் 1993. அடுத்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் டோட்டலாக 5 டிவிஷன்ஸ் இருக்குது. லா, இன்வெஸ்டிகேஷன், பாலிசி ரிசர்ச் அண்ட் ப்ரோக்ராம் டிவிஷன், ட்ரைனிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஷார்ட் ஃபார்ம் SHRC. எப்பொழுது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 17 ஏப்ரல் 1997. சேர்பர்சன் ஒருத்தவங்க, இதர உறுப்பினர்கள் 2 பேர், மொத்த உறுப்பினர்கள் 3 பேர். அட்டவணை 7 உள்ள மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியலை விசாரிக்கும் அதிகாரம் இந்த SHRCக்கு தான் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன். இட் இஸ் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இட் கிவ் ப்ரெஷர் டு த கவர்மெண்ட் டு ஆக்ட் அக்கார்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ் பிரின்சிபல். அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனுங்கிறது நான் கவர்மெண்ட், தன்னிச்சையான அமைப்பு. இது கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கும். அதாவது எங்கேயாவது மனித உரிமைகள் மீறப்பட்டுச்சுன்னா இந்த அமைப்பு தான் அரசாங்கத்திற்கு அதிகாரம் கொடுத்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லுவாங்க. அம்னிஸ்டி இன்டர்நேஷ்னல், சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச். ஆர்டிகிள்ஸ் பிரிவு 24 ப்ரொஹிபிட்ஸ் சைல்டு லேபர், அதாவது குழந்தை தொழிலாளர்கள் தடை பிரிவு 24. பிரிவு 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர. பிரிவு 45 ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 6 years. அதாவது 6 வயது நிறைவடை வரைக்கும் அனைத்து குழந்தைகளுடைய உடல் நலமும் மற்றும் அவங்களுக்கு கட்டாய கல்வி பிரிவு 45. திரும்பவும் பார்த்துடலாம். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண வருடம் 17 ஏப்ரல் 1997. சேர்பர்சன் ஒருத்தவங்க, இதர உறுப்பினர்கள் 2 பேர், அதனால மொத்த உறுப்பினர்கள் 3.
அட்டவணை 7இல் உள்ள மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலை விசாரிக்கும் அதிகாரம் எஸ்ஹெச்ஆர்சிக்கு தான் உண்டு. ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ங்கிறது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இட் கிவ் ப்ரெஷர் டு த கவர்மெண்ட் டு ஆக்ட் அக்கார்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ் பிரின்சிபல், அம்னஸ்டி இன்டர்நேஷனல், சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச். பிரிவு 24 ப்ரொஹிபிட்ஸ் சைல்டு லேபர். பிரிவு 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளரக்கூடிய பிரிவு தான் இந்த 39F. பிரிவு 45 ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 6 years. அடுத்து சைல்டு ரைட்ஸ். ஆர்டிகிள் 1 ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் மாநாடு 1989ல் 18 வயதிற்குட்பட்ட அனைவரும் குழந்தை, அதாவது ஆர்டிகிள் 1 படி யுனைடெட் நேஷன்ஸ் மாநாடு எப்போ நடந்ததுன்னா 1989ல் நடந்திருக்கும். அதில் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயதிற்குட்பட்ட அனைவரும் குழந்தைகளாக கருதப்படுவர். இங்கிலீஷில் நான் எழுதியிருக்கேன், A child means every human below the age of 18. அதாவது 18 வயதிற்குட்பட்ட அனைவரும் குழந்தைகளாக கருதப்படுவர். இது ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 25 UDHR பிரகடனம். அடுத்து சைல்டு ரைட்ஸ் மாநாட்டின் அறிக்கை நவம்பர் 20th 1989ல் தான் இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. UNO அறிவிப்பு 1978ல் சர்வதேச பெண்கள் ஆண்டு, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் விமன். 1979 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சில்ட்ரன். அடுத்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிகிள் 21A 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக மற்றும் கட்டாய கல்வி. பிராக்கெட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 2009 கல்வி உரிமை சட்டம் இந்தியன் பார்லிமெண்ட்டில் அறிவிச்சிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் சைல்டு லேபர் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. பிலோ 15 years, அதாவது 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலையில் அமர்த்துவது தடை செய்யப்பட்டது. இதுதான் சைல்டு லேபர் ஆக்ட். சிறார் நீதி சட்டம் 2000, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு, ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். போஸ்கோ சட்டம் 2012. போஸ்கோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098. இது 24/7 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபோன் சர்வீஸ் ஃபார் சில்ட்ரன், சைல்டு லேபர் அண்ட் சைல்டு மேரேஜ். உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உள்ள அமைப்பு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான். திரும்ப ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஆர்டிகிள் 1 ஆஃப் த யுனைடெட் நேஷன் மாநாடு எந்த வருடம்னா 1989. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 18 வயதிற்குட்பட்ட அனைவரும் குழந்தைகளாக கருதப்படுவர். A child means every human below the age of 18. இது என்ன பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 25 UDHR பிரகடனம். அடுத்து இந்த சைல்டு ரைட்ஸ் மாநாட்டின் அறிக்கை எப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டது? நவம்பர் 20th 1989. எப்பொழுதுமே ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்கன்னா அது எந்த வருடம்ங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இயர்ஸ் தான் வரும். ஸோ இயர்ஸை கண்டிப்பாக மறக்காமல் ரிப்பீட்டடாக படித்தா மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த நாள் புதுசாக படிக்கும்போது முதல் நாள் என்ன படித்தோமோ அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1978 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் விமன், சர்வதேச பெண்கள் ஆண்டு. 79 இயர் ஆஃப் சில்ட்ரன். 2009 கல்வி உரிமை சட்டம் இந்தியன் பார்லிமெண்ட்டில் அறிவித்தாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிகிள் 21A 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி. சைல்டு லேபர் ஆக்டுங்கிறது 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வேலைக்கு அமர்த்துவது தடை. சிறார் நீதி சட்டம் 2000. போஸ்கோ சட்டம் 2012. போஸ்கோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் ப்ரொடெக்ஷன் அண்ட் சைல்டு ஃபார் செக்ஷுவல் அஃபென்சஸ். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098. இந்தியாவோட முதல் எமர்ஜென்சி ஃபோன் சர்வீஸ் ஃபார் சில்ட்ரன் இந்த 1098. இந்த நம்பர் தான் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். அடுத்து உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உள்ள அமைப்பு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் உள்ளதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னை வரைக்கும் நம்ம பார்த்ததை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உடனே படித்து முடிச்சிருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.